ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோ வந்து நம்ம saree எப்படி ஓரம் அடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் சுருக்கம் மட்டும் வராமல் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபினிஷிங் நல்லா இல்லை அப்படின்னு நினப்பாங்க. ஸோ ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த சுருக்கம் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல் நெக் டிசைன்ஸ். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நமக்கு பேசிக்காக எப்படி நெக் டிசைன்ஸ்லாம் வரையணும் அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 30 நெக் டிசைன்ஸ் வரைய போகிறோம். இதை பார்த்ததும் பயந்துடாதீங்க, இது எல்லாமே ரொம்ப ஈஸி. சிம்பிளாக இதெல்லாம் எப்படி வரையணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முடிஞ்ச அளவு நான் வந்து இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லுங்கள். புரியலை அப்படின்னா கூட நீங்கள் கேளுங்க வாட்ஸ்அப்பில், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நெக் டிசைன் அதோட நேம் பார்க்கலாம். ரவுண்டு, ஸ்கொயரு, ஸ்வீட் ஹார்ட்டு, ஜுவல்லு, வி நெக்கு. சரிங்களா, இதுதான் இதோட நேமு. இதில் வந்து உங்களுக்கு ஜுவல் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி. இந்த 5 டிசைனை வச்சு மட்டும்தான் மீதி இருக்கிற எல்லா டிசைனுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரவுண்டில் ரவுண்டு, சரிங்களா. இது ஸ்கொயர் அடுத்து ஸ்கொயரில் இது ரவுண்டு, அடுத்து ஸ்வீட் ஹார்ட்டில் ரவுண்டு, ஜுவல்லில் ரவுண்டு, வீல ரவுண்டு. இப்படி தான் இந்த 5 டிசைனை வச்சு தான் நம்ம இந்த 5 டிசைனும் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே இருக்க 5 டிசைன் மேலேயும் லைனாக இருக்கும். பட் ரவுண்டு தான் கீழே எல்லாத்துலேயும் ரவுண்டு இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு டிசைனையுமே நம்ம அடுத்தடுத்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டெல்லாம் ரவுண்டு, இது எல்லாமே ஸ்கொயரு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஸ்கொயரு. அடுத்தது ஸ்வீட் ஹார்ட்டில் ட்ரை பண்ணலாம். இதில் இருக்கிற எல்லா டிசைனும் இதுலேயும் இருக்கும். பட் கீழே எல்லாமே ஸ்வீட் ஹார்ட்டில் இருக்கும். அதில் ரவுண்டு, இதில் ஸ்கொயரு, இதில் ஸ்வீட் ஹார்ட். இந்த டிசைன் எல்லாமே இங்கே இருக்கும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஜுவல் நெக்கு. ஜுவல் நெக்கும் அதே மாதிரி தான். ரவுண்டு, ஸ்கொயரு, ஸ்வீட் ஹார்ட், ஜுவல்லு, வி நெக்கு எல்லாமே இதுலேயும் இருக்கும். பட் கீழே ஜுவல் நெக் இருக்கும். எல்லாத்துலேயுமே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஜுவல் நெக்கு. அடுத்தது வி நெக்கு. அதுலேயும் அதே மாதிரி அந்த டிசைன் எல்லாமே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கீழே மட்டும் எல்லாத்துலேயும் வி டிசைன் போட்டுக்கோங்க. ஸ்வீட் ஹார்ட்டில் வி, ஜுவல்லில் வி, வீலையே வி. அவ்வளோதான். இதுதான் 30 டிசைன்ஸு. இதெல்லாம் ஜஸ்ட்டு நான் வந்து டிசைனுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க. இது எல்லாமே சுடிதாரில், ப்ளவுஸ்லலாம் இப்போ வந்து கரண்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க, இதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.